நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 9ஆம் பதிகத்தின் 9ஆம் பாசுரத்தில் யானே என்னை அறிய கிலாதே யானே என் தனதே என்றிருந்தேன் யானே நீ என் உடைமையும் நீயே வானே ஏத்தும் எம் வானவர் ஏரே என்று பாடுகிறார். நித்தியசூரிகளைப் போல அவனுக்கு அடிமைத்தனம் செய்கின்ற வாய்ப்பு தனக்கு உண்டு என்ற போதிலும் அகங்காரம் மமகாரம், அதாவது நான் எனது என்று எண்ணி நான் இப்படி கெட்டுப்போனேனே என்று கூறுகிறார். நான் பிறந்த அனைத்து பிறவிகளிலும் எனக்கு முன்பாக வந்து என்னை கைப்பற்றும் விதத்தில் தானும் அவதரித்தபடி அவன் உள்ளபோது அதனை உணராமல் எனக்கான அழிவை நானே தேடிக்கொண்டேனே. சிறு வயதில் அரண்மனையிலிருந்து காணாமல் போன ஒரு அரசகுமாரன் காட்டில் உள்ள வேடர்களால் வளர்க்கப்பட்டு தன்னை வேடனாகவே எண்ணுவது போல நான் தான் என் விஷயத்தில் உண்மையான ஞானம் இல்லாமல் சர்வேஸ்வரனும் அவனது உடைமைகளும் என்று வாழாமல் நானும் என் உடைமைகளும் என்று எண்ணி என்னை சுதந்திரமானவன் என்றும் என்னை தவிர உள்ள அனைத்தும் என்னுடையவை என்றும் அகங்காரம் மற்றும் அமகாரம் கொண்டு வாழ்ந்திருந்தேன். சரி, ஒரு நாளாவது இந்த தவறை உணர்ந்து திருந்தினேனா என்றால் அதுவும் இல்லை என்கிறார். இதை கேட்ட சர்வேஸ்வரன், போனது போகட்டும், இனி என்ன செய்வதாக உள்ளீர் என்றிட, இப்படிப்பட்ட அறிவுக்கேடு இல்லாமல் உண்மையான ஞானம் நிறைந்துள்ள பரமபதத்தில் உனது சம்பந்தத்தை கொண்டாடியபடி துதிக்கின்ற நித்தியசூரிகளுக்கு நாயகனே, அவர்கள் போலவே உள்ளது உள்ளபடி அறிந்தால் நான் நீயே எனலாம்படியும் எனது உடைமைகள் அனைத்தும் நீயே என்னும்படியாகவும் நான் இனி இருப்பேனாக என்று கூறுகிறார்.